டாக்டர் வரன்சிவ சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான நாள். ஏன்னா, அன்னைக்கு தான் நம்ம நாட்டோட பட்ஜெட்ட நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல வாசிப்பார். இந்த யூனியன் பட்ஜெட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம நாட்டோட வளர்ச்சி, எதிர்கால திட்டங்கள், நம்ம நாட்டோட பொருளாதாரம் இதெல்லாம் அடங்கியிருக்கும். உங்களுக்கு சிம்பிளா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்ற மாரி நான் விளக்குறேங்க. ஏன்னா, நெறைய பேரு பட்ஜெட்ல மெயின் பாயிண்ட்ட மட்டும் எடுத்து விளக்கி சொல்லிட்டு போயிருப்பாங்க. பட் நான் முழுசா சொன்னாக்கா உங்களுக்கு அது புரியும். இந்த பட்ஜெட்ல இருந்து முக்கியமா நமக்கு 3 விஷயம் தெரியணுங்க. ஒண்ணு வந்து இன்கம், இன்னொன்னு எக்ஸ்பென்ஸ் அண்ட் அனதர் ஒன் விஷன். இன்கம்னா ஒண்ணும் இல்லைங்க, வரவு. எக்ஸ்பென்ஸ்ன்றது செலவு. விஷன்றது எதிர்கால திட்டம். இந்த 3யும் புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஒரு பொறுப்பான குடிமகன் ஆயிடலாங்க. பட்ஜெட் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அது நம்ம ஒரு குடும்ப பட்ஜெட் மாதிரி தான் ஒரு நாட்டோட அடிப்படை கட்டமைப்பை ஃபார்ம் பண்ற ஒரு சிஸ்டம்ங்க. இதுல நம்ம பார்க்கறது இன்கம், வருமானம். வருமானம் இல்லாம பட்ஜெட்டை உருவாக்க முடியாது. இந்த இன்கம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ டாக்ஸ். அது மூலியமாவும், முதலீட்டு வருமானமும், அரசு வருமானம், தொழில் வருமானம், சம்பளம் இது மூலியமா தாங்க வருமானம் வருது. வருமானம் இருந்தா தான் நம்ம செலவு செய்ய முடியும். அடுத்து எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ்னா நம்ம செய்யும் செலவு முக்கியமான இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, உணவு, மருத்துவம், கல்வி, வீடு இது எல்லாத்துலயும் தாங்க. வருமானம் இருந்தாலும் செலவு கட்டுப்பாட்டுல இல்லைன்னா பட்ஜெட் ஃபெயில் ஆயிடும். அதனால தான் பட்ஜெட்ல முக்கியமான விஷயமே எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோல். அடுத்து பார்த்தீங்கன்னா, விஷன் எதிர்கால திட்டம். இந்த விஷன்ல முக்கியமா நமக்கு சேமிப்பு, வளர்ச்சி, நாட்டோட முன்னேற்றம் இதெல்லாம் நமக்கு முக்கியமா தேவைங்க. சரியான விஷன் இல்லைன்னா ஒரு நாட்ட நம்ம சரியா வழிநடத்த முடியாது. இந்த பட்ஜெட்லயே 3 டைப் ஆஃப் பட்ஜெட்ஸ் இருக்குங்க. ஒண்ணு சர்ப்ளஸ் பட்ஜெட், இன்னொன்னு பேலன்ஸ்டு பட்ஜெட் அண்ட் அனதர் ஒன் டெஃபிசிட் பட்ஜெட். இது 3க்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சர்ப்ளஸ் பட்ஜெட். பெயர்லயே வந்துருது சர்ப்ளஸ் அப்படின்னு. அதாவது வரவு அதிகமா இருக்கும், செலவு கம்மியா இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லப்போனா, ஒரு ரூ. 50,000 உங்களுக்கு வரவு இருக்கு அப்படின்னா, செலவு நீங்க ரூ. 40,000 தான் பண்ணுவீங்க. அப்ப மீதி வந்து ரூ. 10,000 உங்களுக்கு இருக்கும். இது நம்ம சேஃபா இருக்கக்கூடிய ஜோன். இதுல நமக்கு சேமிப்பு அதிகமா இருக்கும். பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரவுக்கேத்த செலவு. ரூ. 50,000 வரவு வருதுன்னா, ரூ. 50,000 செலவு. இது லாபமும் கிடையாதுங்க, நஷ்டமும் கிடையாது. ஆனா பேலன்ஸ்டா இருக்கும். இது ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து தாக்கு பிடிக்க முடியாது. அனதர் ஒன் நீங்க பார்த்தீங்கன்னா, டெஃபிசிட் பட்ஜெட். இது வரவு கம்மியா இருக்கும், செலவு அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 50,000 வரவு வந்ததுன்னா, ரூ. 60,000 செலவு பண்றோம். ரூ. 10,000 டெஃபிசிட். இதுதான் டெஃபிசிட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நாளைக்கு நீடித்தா நாட்டோட பொருளாதாரம்ல வீழ்ச்சி அடைச்சிருக்கும். இதனால தான் நம்ம நாட்டில பணவீக்கம், வட்டி, கடன் இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது. நீண்ட காலமா இந்த டெஃபிசிட் பட்ஜெட் இருந்தா அது நம்ம நாட்டுக்கு நல்லதில்லை. சரிங்க. அடடடடா! சும்மா லெக்சர் எடுத்து போர் அடிக்காதப்பா அப்படின்றது நீங்க சொல்றது எனக்கே புரியுதுங்க. இந்த ஒரு நம்ம நாட்டோட பட்ஜெட்ட ஒரு 10 நிமிஷத்துல நம்ம சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டரே 2 மணி நேரம் வாசிச்சிருக்காரு. நான் அத உங்களுக்கு சுருக்கமா சொல்றதுக்காவது எனக்கு டைம் வேணும் இல்லைங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறதுங்க, இன்கம் வெர்சஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம நாடு ரூ. 1 சம்பாரிச்சா, அந்த ரூ. 1 எங்கெங்க செலவாகுது, எங்கேருந்து வருது அப்படிங்கிறதாங்க நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல இன்கம் டாக்ஸ் மூலியமா நமக்கு 21 பைசா அரசுக்கு வருதுங்க. இது யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னு பார்த்தா, பொதுமக்கள்ட்ட இருந்து, சாலரிட் பீப்பிள்ட்ட இருந்து, தொழில் நபர்கள்ட்ட இருந்து வருது. இவங்களோட சம்பளம், வருமானத்திலேருந்து வசூலிக்கிற வரி தாங்க இந்த இன்கம் டாக்ஸ். ஒவ்வொரு ரூவாயிலயும் 21 பைசா அரசுக்கு முக்கிய வருமான ஆதாரமா இதிலிருந்து தான் வருது. மிடில் கிளாஸ் அண்ட் சேலரிடு பீப்புளோட அதிகமான பங்கு இதிலிருந்து வருதுங்க. அடுத்தது பார்த்தா கார்ப்பரேஷன் டாக்ஸ். இதிலிருந்து 18 பைசா வருது. அதாவது கார்ப்பரேஷன் டாக்ஸ். இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நிறுவனங்கள், கம்பெனிகிட்ட இருந்து தாங்க இது வருதுங்க. அவங்க லாபத்திலிருந்து செலுத்துற வரி தாங்க நம்ம கம்பெனி ப்ராஃபிட்ஸ்ல கார்ப்பரேட் டாக்ஸா வருது. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி அண்ட் அதர் டாக்ஸஸ். இதிலிருந்து 15 பைசா வருது. இது நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருள்லயும், அதோட சேவையிலிருந்து, இது எல்லாத்துலயும் நம்ம கட்டக்கூடிய ஜிஎஸ்டி, சீஸ், சர்சார்ஜஸ் இது மூலியமா நமக்கு தினசரி வரக்கூடிய பணம் தாங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் டாக்ஸ் ரெவென்யூ. இதிலிருந்து 10 பைசா வருது. அதாவது வரி இல்லாம அரசுக்கு வர்ற பணம். உதாரணமா ஃபீஸ், லைசென்ஸு, இன்ட்ரெஸ்ட் இன்கம்ஸ், பிஎஸ்யூ, டிவிடெண்ட்ஸு
இது மூலியமா வர்றதுங்க. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா, யூனியன் எக்சைஸ் டியூட்டி. இதுலேருந்து 6 பைசா வருதுங்க. இதெல்லாம் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ பெட்ரோல், டீசல், ஆல்கஹால் இந்த மாரி பொருட்கள் மேல விதிக்கிற வரி தாங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, கஸ்டம்ஸ் டியூட்டி. இதுலேருந்து 4 பைசா வருது. வெளிநாடுலேருந்து வர்ற பொருட்களுக்கு விதிக்கிற வரி தாங்க இந்த கஸ்டம்ஸ் டியூட்டின்னு சொல்றது. தென் நான் டெபிட் கேபிட்டல் ரெசிப்ட். இதுலேருந்து 2 பைசா. அதாவது அரசு சொத்துக்கள விற்று அது மூலியமா கிடைக்கிற வருமானம். இது நிரந்தர வருமானம் கிடையாதுங்க. இப்ப இதுவரைக்கும் பார்த்தது நம்ம 76 பைசா. இதெல்லாம் நமக்கு வந்துகிட்டு இருந்தது. டிஃபரண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மா வந்தது. தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீதி 24 பைசா முக்கியமான விஷயம். இத தாங்க நம்ம பாரோ பண்றோம். இது அரசு கடன் வாங்குற பணம். அதாவது அரசு சொந்த வருமானம் போதலைன்னு ஒவ்வொரு ரூபாயிலயும் 24 பைசா கடனா வாங்குதுங்க. இதத்தான் இந்த சார்ட்லயே பெரிய ஸ்லைஸா காட்டியிருப்பேன். மொத்தமா பார்த்தா அரசு வாங்குற பணத்துல கிட்டத்தட்ட 1/4 பங்கு கடன் தாங்க. ரூ. 1 பெரிய பங்கு வரி. அடுத்த பெரிய பங்கு பார்த்தா கடன் தான். இதுதான் நம்ம பட்ஜெட்டோட ரியாலிட்டிங்க. நம்ம நாட்டோட பட்ஜெட்ட ஒரு 10 நிமிஷத்துல நம்ம சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டரே 2 மணி நேரம் வாசிச்சிருக்காரு. நான் அத உங்களுக்கு சுருக்கமா சொல்றதுக்காவது எனக்கு டைம் வேணும் இல்லைங்க. ஸோ, அதுக்காக இந்த பட்ஜெட்ல நம்மளோட கவர்மெண்ட் அடுத்து எங்க அதிகமா செலவு பண்ணியிருக்காங்க, எங்க அதிகமா முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் தெளிவா அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேங்க. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான தகவலுடன் இப்படிக்கு உங்கள் வரும்.